உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா? கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும். உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே. நாகம் நானே தந்தவளே நானே. நாகம் நானே. என்னுடைய சக்திகள் எல்லாம் திரட்டி அந்த நாகராணியை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தேன். எந்த சக்தியால என்னோட சக்தியை முறியடிக்க முடியும்? நாம் போட்ட கட்டுப்பாடு இப்படி சுக்குநூறா உடைஞ்சிருக்குன்னா அந்த நாகராணி தப்பிச்சிட்டா. அது எப்படி நடந்தது? உன்னுடைய எதிரிகள் எங்க இருக்காங்க, அந்த நாகமணி எங்க இருக்குன்னு அந்த பரமேஸ்வரனோட கோவில்ல நீ இருக்கும்போதே உனக்கு தெரியும். போயிட்டு வா அமிர்தா, போ. உங்களை பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்கேன். இன்னிலிருந்து உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. யமகண்ட காலம் ஆரம்பிச்சாச்சு. பாபா, யமகண்ட காலமா? தவத்துல உட்காந்து உங்களுக்கு தோணுச்சா? இன்னும் 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சுதா? எந்த ஆபத்து இருக்காது இல்ல? பாபா, ஏன் இப்படி சொல்றீங்க? ருத்ரா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னாச்சு பாபா? 12 வருஷம் தவம் பண்ண போறதா சொன்னீங்க. இன்னையோட 10 வருஷம் தான் முடிஞ்சிருக்க. 10 வருஷத்துல உங்க தவம் முடிஞ்சிருச்சா பாபா? என்னுடைய தவத்துல தடை ஏற்பட்டுடுச்சு ருத்ரா. தெய்வ சக்தியோட ராவணன் கையில இருந்த சிவனுடைய ஆத்மலிங்கம் எப்படி அவன் கையை விட்டு போச்சோ, அதே மாதிரி உன் மனசுக்குள்ள பயம் வந்திருக்கணுமே. நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்காக பயம்? உங்க தவம் எப்படி தடைப்பட்டு போச்சுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருந்தேன், அவ்வளவுதான். இச்சாதாரி அந்த நாகராணி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிச்சு போயிட்டா. நாகராஜனை கொண்டவனை பழி வாங்கறதுக்காக அவன் மனசுக்குள்ள இருந்த பழி உணர்ச்சி இன்னும் அதிகமாயிடுச்சு. உங்க சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி 12 வருஷம் அந்த நாகினியை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாகினி எப்படி தப்பிச்சு போனா? தோஷம். 10 வருஷம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா இருந்தா அவன். ஒருவேளை என்ன மாதிரியே அவளும் தவம் செஞ்சு பல சக்திகளை பெற்றிருக்கலாம். பிராணிகளுக்கும் பட்சிகளுக்கும் நாகப்பாம்புகளுக்கும் தெய்வத்தோட சக்தி ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். நீங்களும் உங்க தாயத்து இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தி பயம் இல்ல பாபா. 10 வருஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அது நீங்க கொடுத்த தாயத்தால தான் பாபா. உங்களால தான் பாபா. இன்னும் 2 வருஷம் எந்த ஆபத்து இல்லாம நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இருக்கீங்கல்ல? உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் இருக்க ருத்ரா. ஆனாலும் அதுக்காக நீ அலட்சியமா இருந்துடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தா மாறிடும். ராட்சசர்களுக்கு அந்த ஆண்டவன் நேரடியா தரிசனம் கொடுத்து கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பான். ஆனா ராட்சசர்கள் தன்னோட தீய புத்தியாலையும் கொடூர குணத்தாலையும் வரமுறை இல்லாத வரத்தை கேட்டு தங்களை தாங்களை அழிச்சுக்கிட்டாங்க. என்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்தே அவ தப்பிச்சு போயிருக்கான்னா அவளுக்கு நீ எம்மாத்திரம். அந்த நாகராணிக்கு உன் குடும்பத்தை நெருங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த ராஜநாகத்துக்கு இப்ப பலவிதமான சக்திகள் கிடைச்சிருக்கும். அதனால எப்ப வேணும்னாலும்
எந்த உருவத்துல வேணும்னாலும் அந்த ராஜநாகம் உங்க வீட்டை தேடி நிச்சயம் வரலாம். நீங்க எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் உங்களை எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ராஜநாகம் என்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தப்பிச்சு போயிட்டா. அமிர்தா, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. ஆண்டவன்கிட்ட இருந்து உனக்கு கிடைச்ச வரமோ ஆயுதத்தையோ இப்போதைக்கு உன்னால உபயோகப்படுத்தவே முடியாது. அந்த பரமேஸ்வரனோட அனுகிரகத்துல நீ விடுதலையானது உண்மைதான். ஆனா இத்தனை வருஷம் நீ செஞ்ச தவத்துக்கு பலன் கிடைக்கணும். உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ பயன்படுத்தணும்னா நாளைக்கு வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். நாளைக்கு அமாவாசை, அது வரைக்கும் நீ ஒரு சாதாரண பாம்பு, அவ்வளவுதான். தயவு செஞ்சு மனுஷங்களோட கண்ணில் பட்டுடாத. பாம்பு பாம்பு பாம்பு, அங்க பாம்பு இருக்கு. ஐயோ, அங்கதான் இருக்கு. அந்த பக்கம் தான் போச்சு. நேத்து கூட ராமசாமி பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அவனை கடிச்ச பாம்பு இந்த இடத்துல தானே வந்துச்சு. சீக்கிரம் கல் எடுங்க. ஐயோ வேண்டாப்பா, பாம்பு அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கடவுள் மாதிரிப்பா. என்னம்மா கடவுள்ங்கற? ஒருத்தனை கடிச்சிருக்கு, அது சாமியா? டேய், ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வாடா. டேய், எங்கடா? எங்க போச்சு? பாரு, எல்லாரும் நல்லா தேடுங்கப்பா. இங்க தான் இருந்துச்சு. எங்க போச்சு? அந்த பக்கம் தான் போச்சு. நல்லா பாரு. விடாதீங்க, தேடுங்க. இங்கதான். ஒருவேளை இந்த இதுக்குள்ள பக்கம் பாரு. ஏய், இந்த பக்கம் தான் போச்சு. தேடுங்க, இந்த தேடுங்க. பக்கம் பாரு, இந்த பக்கம் தேடு. இங்க பாரு, இதுக்குள்ள இருக்கு. ஏய், இங்கதான் இருக்கு. இங்க வா, இங்க வா. ஹலோ, என்ன எங்க இருக்க? ஆமாமா, இன்னைக்கு சர்ப்பசாந்தி ஹோமம் இருக்குன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கிறவன் வீட்டை விட்டு பேண்ட் அவசரமா வெளியில போனேன். இன்னைக்கு நீ வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. வர வர என் பேச்ச நீ கேக்குறதே இல்ல. வீட்டுக்கு தாமா வரேன், கோவப்படாதம்மா ப்ளீஸ். ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, சர்ப்பதோஷம் அது இதுன்னு என்ன ரொம்ப கட்டுப்படுத்துறீங்க. அது எனக்கு பிடிக்கல. நீங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு வெளியே போகணும்னு தோணுது. வீட்டை விட்டு வெளியே போகாதன்னு கட்டுப்படுத்தினா எனக்கு போகணும்னு தோணுது. என் வயசு அப்படி, நான் என்ன பண்றது? நீ எதுவும் செய்ய வேண்டாம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. கொஞ்ச நேரத்துல புரோஹிதர் வந்துருவாரு. உங்க பாட்டி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? பாட்டி உங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வேஷ்டி கட்டிக்கிட்டு தேசி லுக்ல அவங்க முன்னாடி வந்து நிப்பேன். 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேம்மா. பாபா உன்கிட்ட சொன்னதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே போறியடா. ஏண்டா ஏன் வயித்துல வந்து பிறந்த? ஐயோ பரமேஸ்வரா, இப்படிப்பட்ட பாவி ஏன் வயித்துல வந்து பிறக்கணுமா? உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு பெத்தவளா நான் அவமானப்படுறேன்டா. நீ செஞ்ச காரியத்தால எல்லாரும் அழிச்சு போயிடுவோம். 10 வருஷமா நாகினியை கட்டுப்படுத்தி அவளை கொடுமைப்படுத்திருக்கேல. பாபா துணை வேற உனக்கு. இப்ப நாம நரகம் அனுபவிக்க போறோம். அப்பாவிகளை சித்திரவதை பண்ணா அவங்க சாபம் விடுவாங்க. அதுக்கு எப்பேற்பட்டவங்களும் பலி ஆயிடுவாங்க. இதுல நாகங்கள் எல்லாம் ஆண்டவனோட சொரூபம். அவங்களோட சாபத்துக்கு நாம பலியாகாம இருக்க முடியுமா? அம்மா, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பாபா நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணாரு. எந்த நாகப்பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்துச்ச? நீயே சொல்ல. நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா நாகங்களை விட உன் பாபா ஒண்ணும் பெரியவர் இல்ல. கொல்றதுங்கிறதே பாவ செயல்தான். அதுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. பக்தர்கள் தப்பு செஞ்சாலும் அந்த ஆண்டவன் கொடுக்கிற தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது.
அந்த ஆண்டவனை விட பெரியவரா பாபா? அவரோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிய. அம்மா கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராம இருக்க நான் ஒரு வழி பண்றேன். இது வரைக்கும் நீ செஞ்சிருக்கிற வழி நேர நம்மள சுடுகாட்டுக்கு தாண்டா கூட்டிட்டு போவோம். போதும்பா, நீ காட்டின வழி போதும். என் உயிரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் 2 மருமகங்க கருணா, சித்ரா, என் செல்ல பேர அர்ஜுன, இவங்க எல்லாரையும் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப பதறுதுடா. நம்ம அர்ஜுனனோட ஜாதகத்துல சர்ப்பதோஷம் வேற இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே செய்ய போற எல்லா சர்ப்ப சாந்தி ஹோமத்துக்கும் உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சொல்றது புரியுதா? பூண்டை இடிச்சு இந்த ஓட்டைக்குள்ள போட்டுட்டா மூச்சடிச்சு பாம்பு அங்கேயே செத்துரும். அதுக்கு ஒரு 5-6 கிலோ பூண்டு தேவைப்படும். கொண்டு வருவா. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. பூண்டோட வாசனைக்கு பாம்புங்க செத்து போயிடும்னா உலகத்துல பாம்பே இருக்காது. அப்ப நாம ஒண்ணு பண்ணலாமா? காஞ்ச குப்பையெல்லாம் போட்டு நெருப்பு வச்சிடலாம், பாம்பு அப்படியே செத்துரும்ல. அதுவும் சரி, அப்படியே செய்யலாம். அநியாயம் நடக்கும்போது ஜனங்கள்லாம் ஒன்றும் சேர மாட்டீங்க. பாவம் அந்த பாம்பு, அது பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதை சாகடிக்கிறதுக்கு ஊரு பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றீங்களோ? என்னது பாவம் பாம்பா? அது மனுஷனை கடிச்சா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும். பாவமா பாவம். நேத்தி ராமசாமி பாம்பு கடிச்சுதான் செத்து போனான். தெரியாதனமா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜீப் அது மேல ஏத்திட்டான். அதுக்கு நேத்தி வந்து பழி வாங்கியிருக்கு. இதை இப்படியே விட்டுட்டா ராமசாமியோட குடும்பத்தை இது அடியோட அழிச்சிடும். இதுவும் அந்த பாம்பு வம்சத்தை சேர்ந்ததுதான். மனுஷங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க இருந்தெல்லாம் உங்களை தேடி வந்து பழி வாங்குறதெல்லாம் மனுஷங்க தான், பாம்புங்க இல்ல. பாம்புக்கு காது கேட்காது, பாம்பால எதையும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. தயவு செஞ்சு இந்த பாம்பை கொல்லாதீங்க. நம்மள மாதிரி வாழற உரிமை அதுக்கும் இருக்கு, விட்டுடுங்க. அதிகமா படிச்சவங்க கிட்ட இதான் பெரிய பிரச்சனை. எதையும் நம்ப மாட்டாங்க. இது ஜனங்க நடமாடுற இடம். யாரையாவது கடிச்சு வச்சிருச்சுன்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பாம்பு சும்மா யாரையும் கடிக்காது. ஏய், ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் சும்மா தானே இருந்தீங்க. நான் அவன் கண்ணத்துல அரைஞ்ச உடனே எல்லாரும் கோவப்படுறீங்கல்ல? பாம்பும் அந்த மாதிரி தான். அதை சீண்டினாலோ அதை தொந்தரவு பண்ணாலோ தான் வந்து கடிக்கும். பாம்பை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே போய். இந்த கோவம், 12 வருஷ பகை, நாகமணி எல்லாம் போய். வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். என் லேப்டாப்ல இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. பாம்பை கொன்னீங்கன்னா போலீஸ் உள்ள தள்ளிடும். சொல்றது புரியுதா? நீங்களும் வாழுங்க, எல்லாரையும் வாழ விடுங்க. போங்க, சொல்றேன்ல போங்க. இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை கூப்பிட வேண்டியதா இருக்கும். போங்க. இன்னைக்கு வீட்டுல சர்ப்பசாந்தி ஹோமம் இருக்கு. பாம்பை கொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பூஜிக்கிறவங்க இருக்காங்க. கேட்டா எல்லாம் பிரம்மனுடைய படைப்புன்னு பாட்டி சொல்றாங்க.
சஞ்சீவனி அம்மா, எங்க உங்க பேரன் அர்ஜுன? இங்க பாருங்க, நல்லது நடக்கணும், சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் கிடைக்கணும்னா நல்ல நேரத்துல வந்து உட்காரணும். எல்லா விஷயமும் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இத பாருங்க, எந்த நேரத்துல எந்த வேலையை செய்யணுமோ அதை செஞ்சே ஆகணும். முகூர்த்தம் முடியறதுக்குள்ள அர்ஜுனன் கண்டிப்பா வந்துருவாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. மன்னிக்க வேண்டியது நான் இல்லம்மா, சர்ப்பராஜா. இங்க பாருங்கம்மா, வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் இந்த ஹோமம் பண்றீங்க. அந்த ஒரு நாள் அவனால வீட்டில் இருக்க முடியாதா? இந்த காலத்து பசங்க ஏன் இப்படி இருக்காங்களோ? இது ரொம்ப நல்ல நேரம், இதை விட்டுட்டா பிரச்சனை ஆயிடும். ஹேமா, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு. ஓம் சிவனே போற்றி போற்றி. Find a call is not reachable. Find a call is not reachable. உங்க பேரன் வந்துட்டானா? பாருங்க, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா 1000 தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. உங்க பேரன் விஷயத்துல அப்படித்தான் நடக்குது. இத பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவன் வந்தா நல்லது. பாட்டி, அர்ஜுன், வந்துட்டியாப்பா? புரோகிதரே, என் பேரன் வந்துட்டா. பூஜையை ஆரம்பிச்சிடுங்க. மன்னிக்கணும், நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவனை பூஜை பண்ண வச்சா அது தப்பு, அபச்சாரம் ஆயிடும். இதுக்கு மேல இந்த பூஜையை பண்ண முடியாது. யமகண்ட நேரத்துல யாரும் நல்ல காரியத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. கெட்ட நேரத்துல யாரும் எந்த பூஜையும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பூஜை பண்ணா அதுக்கு பலன் இருக்காது. நாகதேவதை விஷயத்துல மடி, முகூர்த்தம் எல்லாமே சரியா இருக்கணும். கெட்ட நேரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தோஷம் இருக்கிறவங்களோட மனசை தீய சக்திகள் ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணும். 12 வருஷம் ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நடுவுல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா ஹோமம் பூஜை ரெண்டுமே அரைகுறையா நின்னு போச்சு. புரோகிதரே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உண்மையத்தாமா சொல்றேன், என் அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், சாஸ்திரப்படிதான் நான் சொல்றேன். 10வது வருஷம் இன்னியோட முடியுது புரோகிதரே. சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருந்தா பாருங்களேன். எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சுபம், பஞ்சாங்கத்தை கொடு. மன்னிக்கணும், எந்த நல்ல நேரமும் இல்லை. அந்த நாகதேவனுக்கு உங்க பேரனை விட்டு போக மனசுல போல இருக்கு. பிரஷ்ன லக்கணப்படி பார்த்தா உங்க அர்ஜுனனோட ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் போல இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். சர்ப்பதோஷங்கிறது சாதாரண தோஷம் இல்ல. நாக தேவதைகளோட விஷயத்துல அலட்சியம், விளையாட்டுத்தனம் இருக்கவே கூடாது.
புள்ள அர்ஜுனனை சர்பதோஷம் விடாது. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் மனித ரூபத்துல தான் இருப்பேன்.